தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, ரிசல்ட்டே பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பல பேரும் மனசு உடஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சூரியவன்ஷி ஒரு 15 வயசு பையனை நம்பி தான் ஒட்டுமொத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமும் இருக்குன்னு சொன்னால் அது எக்ஸாஜரேஷன் உங்களுக்கு தெரியுமா? உண்மை அதுதான். இந்த ஐபிஎல்லோட ஒட்டுமொத்த ஹீரோவாக சூரியவன்ஷி இருக்கார். ஒரு 15 வயசு பையன் சொன்னால் அதுவும் நீங்கள் நம்புவீங்களே? உண்மைதான் மக்களே. நேற்றுக்கு மேட்ச் முக்கியமான மேட்ச், குவாலிஃபை 2. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸில் ஆர்சிபியை மீட் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு மேட்ச். இதில் ராஜஸ்தான் ராயல்ஸும் நம்ம ஜிடியும் கிளம்பிறங்கினாங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியவன்ஷி. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பித்தாருங்க. அப்படியே அமர்ந்தாப்புல பேட்டம் கையுமா தலையை அங்கங்கே திருப்பினார். சைலண்ட்டாக கண்ணை மூண்டபடியே உள்ளுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் ஏற்றிக்கிட்டு கான்சன்ட்ரேஷனை அப்படி கொண்டு வந்தாப்புல. அந்த கான்சன்ட்ரேஷன் கை கொடுத்துருக்கு. மேட்ச்சில் சூப்பராக ஆடினாருங்க சூரியவன்ஷி. அதாவது அவர் அதிரடியாக சரவடியாக ஆடி பார்த்துருப்போம். ஆனால் மெச்சூரிட்டி எந்தளவுக்கு அந்த பையனுக்குள்ளே பீக்கில் இருக்குன்றத இந்த மேட்ச்சில் இன்னிங்ஸ் மூலமாக காமிச்சிருந்தாப்புல. அவ்வளோ சூப்பரான பொறுப்பான பேட்டிங்கு. வர்றவங்கள சும்மா பொட்டுன்னு அவுட் ஆகிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸில். ஆனால் அந்த பையன் நின்று அடித்து அந்த ஒட்டுமொத்த டீமையும் தோளில் தூக்கி சுமந்தது இருக்கு பாருங்க. பாகுபலி லிங்கத்தை சுமந்த மாதிரி தான் நம்மளும் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு சூப்பராக ஆடினாப்புல. ஆனால் என்ன பிரயோஜனம்? மேட்ச்சில் தோத்துறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 214 ரன்ஸ் அடித்தாங்க, 6 விக்கெட்ஸ் எழுந்து. ஜிடி கஷ்டமே படலைங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் விடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவங்க பாட்டுக்கு பந்தை அனாயசமாக அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாங்க. 18.4 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க மக்களே. 219 ரன்ஸ், 3 விக்கெட்ஸை மட்டும் இழந்து அவ்வளோ அடி அடித்தாங்க. ஆக்சுவலாக ஐபிஎல் வரலாற்றிலேயே பிளே ஆஃப்ஸில் அதிகப்படியான ஸ்கோரை சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டீம்ன்ற பெருமையை ஜிடி இங்கே பெற்றிருக்காங்க. செம எழுச்சி மக்களை ஜிடிக்கு இந்த முறை. அந்த வன்ஷி பையனை பற்றி அதுக்கப்புறம் நிறைய பேச போகிறோம். 96 ரன்ஸ் அடிச்சாப்புல. என்ன ப்ரோ செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுங்க, இந்த முறையே செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் இவருக்கு பவுல் பண்ண ஒரு பிளேயர் சொன்ன விஷயத்தை நம்ம கோட் பண்ணியிருந்தோம். சூரியவன்ஷி இப்போ விட்டாருங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பாக பிடிப்பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்துட்டாருங்க. ஆனால் என்ன பண்ணுறது, பேட் லக், விட்டாப்புல. ஆனால் மேட்சோட வின்னு தான் முக்கியம், அந்த ஸ்கோர் மேலே போகிறதா முக்கியமே தவிர எனக்கு செஞ்சுரி வர்றது முக்கியம் இல்லைன்றது தான் சூரியவன்ஷி இந்த மேட்ச்சில் காமிச்சார். மற்றவங்கள தான் தட்டி ஒரு 2-3 சிங்கிள்ஸ் எடுத்து 100 போட்டதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் சூரியவன்ஷி அப்படிலாம் பண்ணுறது இல்லை. எனக்கு 6 வேணும் அவ்வளோதான், டீமோட ஸ்கோர் மேலே போகணும் அவ்வளோதான், நான் செஞ்சுரி போகிற கிட்ட இருக்கணும், 50 கிட்ட இருக்கணும், எனக்கு டீமோட ஸ்கோர் ஏறணும்னு அந்த சின்ன பையனுக்குள்ளே அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டிங்க. அது இந்த மேட்ச்சில் காமிச்சாப்புல. ஒட்டுமொத்த ஜிடியும் ஒரு ஷாட்டை பார்த்து ஸ்டன்னாகி நின்றுச்சு. அப்படியே பவுன்சர் எங்கேயோ போகுது. அந்த பவுன்சர் அந்த பையன் பறந்து அடிப்பான் பாருங்க, அது போயிட்டு பவுண்டரி கிராஸ் பண்ணி போகும். சுப்மன் கில்ல அந்த பாலை எடுத்து போட்டு அவர் சிரிச்சுட்டே வருவார். என்னப்பா அந்த பையன் எப்படி அடிக்கிறாருன்னு ரபாடா மூஞ்சிலாம் பார்க்கணுமே, ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அவர் பார்த்துட்டு இருக்காரு. என்னப்பா அந்த பையன் எப்படி அடிச்சிட்டு இருக்காருன்னு. ஒட்டுமொத்தமான ஜிடி பவுலர்ஸோட மனசுலையும் ஒரு பயத்தை விதைச்சாரு சூரியவன்ஷி. அப்பேற்பட்ட இன்னிங்ஸாக ஒரு நாக்காக அமைஞ்சிருந்துச்சு. நம்ம சுதர்ஷன் கேட்சை விட்டுருப்பாப்புல, சூரியவன்ஷி கேட்சை ஒன்றுத்த. அப்போ நெஹ்ராவோட மூஞ்சிலாம் நீங்கள் பார்க்கணுமே, தலைவன் செம அப்செட்டு. என்னத்தை அங்கே போய் ஃபீல்டி நிற்க வச்சிருக்கீங்கன்னு அவர் கையை காமிச்சதை பேச ஆரம்பிச்சு பவுண்டரி பக்கம் திரும்ப சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இது போல் பல பேரும் டென்ஷன் ஆகி பார்த்தாருங்க இந்த சுட்டி குழந்தை. இந்த மேட்ச்சில் அவர் செஞ்சுரி மிஸ் பண்ணியிருக்கார்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. May 19 அன்னைக்கு எல்ஐஜிக்கு எதிரான மேட்ச்சில் 38 பந்துகளில் 93 ரன்ஸு. எஸ்ஆர்எஸ்க்கு எதிரான மேட்ச் 27 நடந்த மேட்ச்சில் 29 பந்துகளில் 97 ரன்ஸு. மறக்க முடியுமா அந்த நாக்க? நேற்றுக்கு ஜிடிக்கு எதிரான மேட்ச்சில் 47 பந்துகளில் 96 ரன்ஸு. இவ்வளோ தூரம் ஒரு பையன் அடிச்சிருக்கார்ல, செஞ்சுரி மிஸ் பண்ணாலும் டீம் ஸ்கோர் மேலே வரும் அடிச்சிட்டு இருக்கார்ல, அவர் எந்த அளவுக்கு நம்ம பாராட்டணும். ஆனால் அந்த டீமோட கேப்டன் இருக்கார்ல ரியான் பராக், நேற்றுக்கு இவரோட விக்கெட் விழுந்ததும், வன்ஷியோட விக்கெட் விழுந்ததும் திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்துட்டு பல ஃபேன்ஸு இப்போ வரைக்கும் பராகை போட்டு செய்து செஞ்சிட்ருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால் ஒருத்தரை கேரக்டர் அசாசினேட் பண்ணது தப்பான விஷயங்க. கேட்டால் ஏன்பா பராக் படித்து கேஸ் வாங்கினீங்க, ஆனால் நீங்கள் போய் இந்த பையனை பற்றி இப்படிலாம் திட்டலாமா அது இதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கிளாஸில் கணித ஆசிரியை ஸ்ரீனிவாச ராமானுஜம் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு எதுக்கு நீ 100க்கு 96 மார்க் தான் வாங்கியிருக்க அப்படின்னு திட்டினா எப்படிங்க இருக்கும். அது போல தான் இந்த ஃப்ரேம் இருக்கிறதா பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நான் சொல்கிற முதல்ல சொன்ன விஷயம் தான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாதங்க, அதனால் அவரை தனிப்பட்ட வகையில் பெருசாக தாக்க வேண்டாம். மேபி டூடு இருந்திருக்கலாம்ல, ஏன்பா எத்தனை மேட்சா நீ செஞ்சுரியை மிஸ் பண்ணுவேன், நீ டிசர்வான ஒரு பிளேயர், நீ செஞ்சுரியை போட்டால் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கொண்டாடுவாங்க, எதிரணியை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் கூட கொண்டாடுவாங்கப்பா, அதை மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த ஒரு அதிருப்தியை மேபி இவர்கிட்ட பாசமாக ஒரு கன்வே பண்ணியிருக்கலாம். அது இப்படி வெளியே தெரிஞ்சிருக்கலாம். அதுக்குள்ளே பராகை போட்டு எவ்வளோ பேர் புலகிறான் தெரியுமா மக்கள் இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறப்ப பராக் மேலே எவ்வளோ பேருக்கு வெறுப்பு இருக்குன்னு தெரில, ஆனால் சூரியவன்ஷி மேலே எவ்வளோ பேருக்கு அன்பு இருக்குன்றதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் சூரியவன்ஷியோட விக்கெட்டை விழுந்ததும் எழுந்து நின்ட்டாங்க. லிட்டரலாக எழுந்து நின்று அந்த பையனுக்கு கிளாப்பு, ஸ்டாண்டிங் ஓவேஷன். எனக்கு ஏதோ முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம் பார்த்தீங்களா, அது திருமணம் இப்போ பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே என்னென்ன நடந்துச்சோ SRH மேட்ச்சுக்கு எதிராக அதே போல தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. இந்த ரியான் பராக் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேட்ச் முடிஞ்சு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல பிளேயரை கொடுத்ததுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு என்னோட நன்றிகள்னு கேப்டன் இந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காப்லங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு பராகை திட்டிங்களே, ரைட்டு. இந்த மேட்ச் முடிஞ்சது பார்த்தீங்களா, வின்னிங் ஷாட் அடித்து முடிச்சிருப்பாங்களே ஜிடி, அப்போ சூரியவன்ஷியோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அவங்க ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜிடி பேட்டர்ஸு. இந்த பையன் அந்த ஆரஞ்சு கேப்பை காட்டினவர் தாங்க ஒரு மாதிரி முகத்தில் அப்படி வச்சாரு, அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, களத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டார் நம்ம சூரியவன்ஷி. அங்கே மட்டும் இல்லை, அங்கேருந்து நடந்து வந்து பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணி உட்காந்து அங்கே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்க வந்து சூரியவன்ஷி தோல் மேலே கையை போட்டு கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பட்லர் இருக்கார்ல, ஜாஸ் பட்லர், அவரு முதல்ல சூரியவன்ஷியை பார்த்துருவார் பையன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரே இந்த ஷேக்கன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் சூரியவன்ஷிக்கிட்ட சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. என்ன சொல்லியிருப்பாரு, சூப்பராக ஆடினப்பா, ஓடி இந்த முறை மிஸ் ஆனால் என்ன, அடுத்த முறை பார்த்துக்கலாம் தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வன்ஷியிட சொல்லியிருக்கணும். ஆனால் வன்ஷியோட மனசு எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருக்கோம், எனக்கு செஞ்சுரியெல்லாம் முக்கியம் இல்லை, கப் அடிக்கணுன்ட்டு. அந்த கனவு இப்போ தகர்ந்துச்சுல்ல. அந்த பையன் டக் அவுட்டில் இப்படி தாங்க அழுதுட்டு இருந்தாப்புல, கண்ணில் பாட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. பையன் டவல் எடுத்து நினச்சி அழுதுகிட்டு இருக்காப்புல ஃபுல்லாக. அங்கேருந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில், தம்பி அழாதப்பா பார்த்துக்கலாம்ப்பான்னு, சின்ன பையன் தானேங்க, எல்லாம் வந்து அந்த பையனோட மனசை தேத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸுன்ற ஒரு டீமுக்கான பெருமை மரியாதை இந்த டோர்னமெண்ட்டில் அதிகரிக்க இந்த பையன் தான் காரணம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது மக்களே, நீங்கள் மனப்பூர்வமாக அதை ஒத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பயம்னா, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் விட்டுருக்க ஒவ்வொரு கண்ணீர் துளி இருக்குல்ல, அடுத்த IPL டோர்னமெண்ட்டில் எந்தெந்த டீமை இந்த கோவத்தில் பிறந்தெடுக்க போகிறாரோ, அது CSK மாட்டிச்சுன்னா, சிக்கி சின்ன பின்னமாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம தான் ஏற்கனவே வாங்கியிருக்கோமே சூரியவன்ஷிக்கிட்ட, மறந்துட முடியுமா அதை. வன்ஷி 776 ரன்ஸுங்க ஒட்டு மொத்தமாக. இதில் பவுண்டரிஸ் மூலமாக அந்த ரன்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா, 684. 14 இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட்டு 237. இந்த பவுண்டரிஸ் மட்டுமே 63ங்க. 4 அடிச்சிருக்கிறது, சிக்ஸர்ஸ் 72 சிக்ஸர்ஸு. என்ன காட்டு காமிச்சிருக்காம பாருங்க அந்த சின்ன பையன். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, 31 பந்துகளில் ஹாஃப் செஞ்சுரி அடித்தா அதையே பெருசாக கொண்டாடுற பிளேயர்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பையனோட ஸ்லோவஸ்ட் 50 என்ன தெரியுமா, 31 பந்துகள் அடித்தது தான் நேற்றுக்கு மேட்ச்சில். அவ்வளோ பொறுப்பாக ஆனாப்புல. ஆனால் அந்த பையனோட ரேஞ்சுக்கு இது ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. ஆனால் இதையும் தாண்டி டீமை ஒட்டு மொத்தமாக தோளில் சுமந்து அடிச்சு கொண்டு போன மூமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள், அப்படி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மேட்ச்சில் பந்து மாட்டில் இந்த பையனோட பேட்டில் சரியா, அப்பயே பார்த்தீங்கன்னா 90 மேலே அடிச்சிட்டாப்புல. அப்போ சரியாக மாட்டி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், 200 அடி பண்ணுறவரோட கனவு இருக்குல்ல, அதை அவர் வச்சிருப்பான் அந்த இடத்துல. 1000 ரன்களை கடந்திருக்காருங்க IPL ரன்ஸை. இதை கடக்க அவர் எடுத்துக்கிட்ட பந்து எவ்வளோ தெரியுமா, வெறும் 440 பந்துகள் மட்டும்தான். இன்ஃபேக்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் இவர் தான். எதில் தெரியுமா, அண்ட் குறைந்த இன்னிங்ஸில் 1000 ரன்ஸை IPL அடிச்சிருக்கிறது. என்ன பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா பையனுக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓனர் இருக்கார்ல, புது ஓனர் லக்ஷ்மி மிட்டல், அவரே ஒரு கட்டத்தில் அங்கே களத்துக்கு வந்துட்டாப்ல. மேட்ச் முடிஞ்சு வந்துட்டு சூரியவன்ஷி தோல் மேலே கையை போட்டு, விட்டு பார்த்துக்கலாம், அடுத்த டோர்னமெண்ட்டில் இதெல்லாம் திருப்பி கொடுக்காம இருக்க போகிறோம் பார்த்துக்கலான்னு அவர் கன்சல்ட் பண்ணி கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு பாண்டிங் பார்த்தீங்களா ஓனருக்கு. இந்த சின்ன பையன் சார்ந்து ஒரு யங் டேலண்ட்டை ஃபைன் பண்ணியிருக்கோன்ற சந்தோஷம் இருக்குல்ல, எந்த அளவுக்கு பாண்டிங் பாருங்கள். ரபாடா அவர் மேட்ச் முடிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னார், யாருங்க அந்த பையன், இந்த சூரியவன்ஷி, இந்த பையனோட கைகள் இருக்குல்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பேட் ஸ்விங் அப்படியே கைகள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எனர்ஜி, சின்ன பசங்க உண்டான எனர்ஜி இருக்குல்ல, அது அந்த பையன்கிட்ட அவ்வளோ இருக்குங்க. அந்த பையன் பயப்படவே மாட்டான், யார் பந்து வீசினாலும் அந்த பையன் சுத்தமாக பயமே இல்லை. ஆனால் IPL மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு லீக் நடக்குது அப்படின்னா, இங்கே நம்ம வயசுலாம் பார்க்கக்கூடாது, வயசுலாம் தூக்கி ஓர வச்சிடணும். பேட்டரு நம்ம பவுலரு, நம்ம எப்படி விக்கெட்டை தூக்குறது வருது, இப்படி மட்டும் தான் நம்ம மைண்டில் வைக்கணும். அதுதான் நான் ஒரு மேட்ச் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வேஸ்ட் எதுனா அதிகங்க. இந்த பையன் பண்ணிகிட்டு இருக்க விஷயம்லாம் என்ன மாதிரி பையன், அமேசிங் அப்படின்னு பாயார புகழ்ந்துருக்காப்புல நம்ம ரபாடா. அப்போ எந்த அளவுக்கு தாக்கத்தை எல்லா பவுலர்ஸ் மனசுலையும் விதைச்சிருப்பாரு பாருங்க. ஒரு 15 வயசு பையன் இந்த உலகத்தோட தலை சிறந்த பவுலர்ஸ் அடிச்சு புழகிறாரு அப்படின்னா, உலகத்தில் வேற என்ன நடக்குமா, இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அண்டு நம்ம சிராஜ் இருக்கார்ல, அவர் அக்ரெசிவாக செயல்பட்டு பார்த்துருப்போம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல மனசுன்றதை நம்ம அப்பப்போ விட்னஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி கூட யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா தலைவன் ஓடி போவாப்புல பேட்டெல்லாம் தூக்கி போட்டு. இந்த மேட்ச்சில்
ஜிடி பவுல் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ சூரியவன்ஷி ஆடிட்டு இருக்கும்போது பந்து வந்து அவரோட ஹெல்மெட்டில் அடிச்சிருவாங்க. அடிச்சதாங்க முதல்ல பதறினது சிராஜ் தான். குடு குடுன்னு அங்கேருந்து ஓடி வந்திருப்பில், ஓடி வந்து ஏன்னா ஆச்சா கீச்சான்னு மேலே அங்கங்கே கையை வச்சு பார்த்துருப்பார் ஃபுல்லாக. அந்த பையனும் இங்கே இருக்கா மாதிரி ஏதோ கை காட்டுவாப்பில், அவரும் ஃபுல்லாக அங்கே செக் பண்ணியிருப்பார். இதுதான் மக்களே சிராஜ். இந்த மனுஷன் மேலே இப்போ அவ்வளோ பேர் ஹேட்டடை பரப்புறீங்களா? தேவையில்லை. அப்பப்போ அக்ரஷனை வெளிப்படுத்துறது மேட்ச்சில் ஒரு பார்ட்டு தானே, அப்படி எடுத்துகிட்டு விட்டு போயிட்டே இருங்க. ஆனால் அந்த பந்து தலையில் அடிச்சது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சூரியவன்ஷி அடிக்க ஆரம்பிச்சது இருக்கு பாருங்க, புயல் தான் அங்கே. அப்படி அடிச்சாப்புல பொழந்து கட்டினார் ஜெய்ஸ்வால். நம்ம எல்லாம் ஜெய்ஸ்வாலை மறந்துட்டோம்ல லிட்டரலாக. ஒரு காலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் ஜெய்ஸ்வால் தான். ஆனால் எனக்கு என்னமோ சூரியவன்ஷி கூட இவர் களம் இறங்குறதுனாலேயே சூரியவன்ஷியோட ஆட்டம் இருக்குல்ல, இதை பார்த்து பார்த்து இவர் கான்ஃபிடென்ஸாக லூஸ் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு லைட்டாக தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே பல பெருசாக ரூமர்ஸை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வெளியே போகிறார், அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஜஸ்ட் அசியூம் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு பல பேர் என்னென்னமோ அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் அடிச்சது எவ்வளோ தெரியுமா ரன்ஸு? ஒரே ஒரு ரன்னு மட்டும் தான், அதுக்கு மேலே பெருசாக போக முடியல. சூரியவன்ஷி வந்ததும் ஒட்டுமொத்த ராஜஸ்தான் ராயல்ஸில் மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்க அப்படியே இருட்டடிப்புக்குள்ளே போயிட்டா மாதிரி இருக்குது. அந்த சுட்டி குழந்தை எதுவும் பண்ணலை. அந்த பையனுக்கு இனியா இவங்கள பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் எல்லாராலையும் இப்படி சொல்ல முடியாதுங்க. ஒருத்தர் நீங்கள் கை காட்டலாம், நம்ம ஜட்டு நல்லா ஆடினாப்புல நேற்றுக்கு மேட்ச்சில், சூப்பராக கம்பெனி கொடுத்தாப்புல சூரியவன்ஷிக்கு. இன்னொரு பக்கம் கடைசியில் ஒரு புயல் வந்து இறங்குச்சு பாருங்க, டோனோவன் ஃபெரேரா. என்ன பேட்ஸ் விங்கு, என்ன பவர் ஜென்ரேஷனு அப்படி இருக்குது. 11 பந்துகளில் 38 ரன்ஸு பொழந்து கட்டினாப்புல. லாஸ்ட் ஓவர்லாம் 20th ஓவர் ரஷீத் கான் வீசினார். 6 6 6 2 6ன்னு வச்சு செஞ்சாப்புல 20th ஓவரை. கிரேட் பேட்ஸ்விங் மக்களே நம்ம டோனோவன் ஃபெரேரா. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விடுங்க, இதுக்கப்புறம் இவருக்கு தனியாக ஃபேன் பேஸ் பெருசாக கிரியேட் ஆக போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு ஆர்ஆர் புராணத்தை பாடி முடிச்சோல, இப்போ ஜிடி பார்க்க வருவோம். சுப்மன் கில்லு இவர் தான் மேட்ச்சில் ஹீரோ. சூரியவன்ஷி நமக்கெல்லாம் மக்கள் நாயகன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாராலையும் தேர்வு பண்ணப்பட்டு ஆட்ட நாயகன் விருதாக கொடுக்கப்பட்டது இவருக்கு தான். 14வது ஆட்ட நாயகன் விருதை பெற்றிருக்காப்புல ஐபிஎல் சார்ந்து. 53 பந்துகளில் 104 ரன்ஸுங்க. சூப்பராக ஆனாப்புல சுப்மன் கில்லு, கேப்டன் கில்லு. ஆக்சுவலாக 2023 குவாலிஃபை 2ல் செஞ்சுரி போட்டவர். இப்போ 2026 குவாலிஃபை 2லையும் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒரு முடிவோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன், கப்பு நம்ம கையில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. கில் ஆக்சுவலாக ஐபிஎலுக்காகவே பிறந்தவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. 2020 ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் 440 ரன்ஸு. இதே இப்போ 2021 478, 2022 483, 2023 890 ரன்ஸு, 2024 426 ரன்ஸு, 2025 650 ரன்ஸு, 2026 722 ரன்ஸுங்க. அடுத்து ஃபைனல்ஸ் வர இருக்குது, அதில் அடிச்சு பிறந்தாருன்னா சம்பவம் வெறித்தனமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் ஐபிஎல்ல பேட்டர்ஸ் பேஸ் பண்ண பல சாதனைகள் இருக்குல்ல, அதில் ஒருத்தர் பேரை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க முடியும் பல சாதனை பட்டியலில், நம்ம சுரேஷ் ரெய்னா. அவரோட சாதனை சார்ந்து இப்போ கூட பெருசாக உடைக்க முடியலங்க, அதை இங்கே பார்க்க முடியுது. அதாவது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பிளே ஆஃப்ஸில் அதிகமான ரன்ஸ் அடித்தவங்க அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா தான் இன்னும் மேலே இருக்கார். 214 ரன்ஸு. செகண்ட் பிளேஸை யார் பிடிச்சிருக்கா? சுப்மன் கில்லு 581 ரன்ஸு பிளே ஆஃபில் மட்டுமே அவங்க அடிச்சிருக்கிறது. அண்டு சுதர்ஷன் 58 ரன்ஸ் அடிச்சார் இந்த மேட்ச்சில். சூப்பராக ஆடினாப்புல. ஆனால் என்ன தெரியுமா ஒரு கேர்ஸு, பவுலர்ஸாலே என் விக்கெட் எடுக்க முடியல, நானே என் விக்கெட் எடுத்துக்கிறேன்னு ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டு இருக்காரு. பால் ஸ்டம்பில் பட்டு தானே பார்ப்பீங்க, பேட்டு தான் ஸ்டம்பில் போட்டுட்ருக்கு. போன மேட்ச்சில் இதேமாதிரி பார்த்தோம், அவர் அடிச்சிட்டாரு, பேட் அப்படியே ஸ்டம்பில் பட்டு ஹிட் விக்கெட்டு. இந்த மேட்ச்சில் அதே தாங்க கொடுமை, பேட்டு பறந்து வந்து ஹிட் விக்கெட்டு ஸ்டம்பில் விழுந்துடும். இதை பார்த்தா அந்த மனுஷன் கண்ணு கலங்கிருக்கும் பாருங்க சுதர்ஷனுக்கு. எத்தனை வாட்டி தான் பேட் என்ன விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோன்னு அந்த மனுஷன் புலம்பிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேருந்து எல்லாரும் தலையில் கை வச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக கேப்டன் கில் இருக்கார்ல, கில்லுலாம் ஒரு மாதிரி ஆகிட்டாருங்க. நாஸ்டா கிரவுண்டில் இருக்கார், அப்படியே பேட்டு கீழே வச்சு உக்காந்துட்டார் கில்லு. என்னப்பா இது ஒரு மட்டும் இது போல் அவுட் ஆகிட்டு இருக்கான்னு ஒரு கேப்டனாக அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். யோசிச்சு பாருங்களேன், விக்கெட்டே விடாமல் மேட்சை முடிச்சிருந்தாங்கன்னா ஜிடியோட புகழ் கிரீடத்தில் இன்னொரு வைரக்கல் மாதிரி மாறி இருக்கும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அது எப்படி நாம் சப்போர்ட் பண்ணுற டீம் மட்டும் தோத்துக்கிட்டே இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்மளை தான் கேட்குற, வேறு யாரையும் இல்லை. வன்ஷிக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்னங்க இந்த நேரத்தில்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.